வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல ஒன்றிய பாஜக அரசுடைய மிகப்பெரிய ஒரு ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நாடாளுமன்றத்துல ஆதாரத்தோட சிஏஜி, அதாவது இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இந்த சிஏஜினா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய மாநில அரசுடைய வரவு செலவுகள், அதாவது ஆடிட் பண்ணக்கூடியவங்க. சோ இந்த பொது நிறுவனங்கள்ல எப்படி அரசுடைய தொகை, இந்த நிதி இருக்கு பாத்தீங்களா, இது சரியாதான் செலவிடப்படுதா, இல்ல இதுல ஏதாவது போர்ஜரி நடக்குதா அப்படின்னு கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இப்ப இவங்க தான் ஒரு ஆதாரத்தை நாடாளுமன்றத்துல நேரடியா போய் ஒன்றிய பாஜகவுடைய முகத்திரையே கிழிச்சிருக்காங்க. இதுல என்னென்ன போர்ஜரி இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது பாஜக அரசுக்கு கைவந்த கலை தானே. இததான் ஓட்சோரியில செஞ்சாங்க. அதே பேட்டர்னை கொண்டு வந்து இந்த ஸ்கீம்ல இவங்க செஞ்சிருக்காங்க. சோ இவங்க இந்த பேட்டர்ன்ல இவங்க சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற அதிர்ச்சி தகவல் வெளியேந்திருக்கு. அதாவது வேற வேற நபருக்கு ஒரே போட்டோ. இப்ப இந்த ஸ்கீம்ல நிறைய பயனாளிகள் இருப்பாங்க இல்லையா, இந்த நிறைய பயனாளிகள் இதுல பயன்பெற்றிருக்காங்க அப்படின்ற கணக்கு காமிச்சு, ஆனா ஒரு நபருடைய போட்டோவே போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வேற வேற மாநிலங்கள், இப்ப பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, இந்த மாதிரி வேற வேற மாநிலங்கள்ல ஒரே நபர் பயனாளியா காட்டப்பட்டிருக்காங்க. இப்போ ஒரு மாநிலத்துல நீங்க காமிச்சது கூட நாங்க ஏதோ சரி போர்ஜரி பண்றீங்க, அதை நம்புற மாதிரி ஒரு போர்ஜரி பண்ணக்கூடாதா? சோ ஒரு மாநிலத்துல ஒரு நபரோட போட்டோ போட்டு காமிச்சது இல்லாம வேற வேற மாநிலங்கள்ல ஒரே நபருடைய பேரு டீட்டெயில காமிச்சு இவங்களை பயனாளியா காமிச்சிருக்கிறது இன்னும் பெரிய அதிர்ச்சியா இருக்கிறது. அப்போ ஓப்பனா நாங்க போர்ஜரி பண்ணுவோம், எங்களை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற தைரியத்துல பண்றாங்களா அப்படின்னு தெரியல. ரெண்டாவது, இதுக்காக கொடுக்கப்பட்டிருக்க அக்கௌண்ட் டீடைல், இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இதை பத்தி டீட்டெயிலா நான் பிற்பாடு சொல்றேன். சோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கொடுத்திருக்கிற இந்த கேண்டிடேட் பயனாளிகள் இருக்காங்களே, இந்த ஸ்கீம் மூலியமா பயன்படுறவங்க இருக்காங்களே, இவங்க டீடைல்ஸ், அதாவது இப்ப நான் இருக்கேன்னா, இப்ப நான் அந்த பயனாளின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பயனாளின்னு காட்டுறாங்கன்னா, எனக்காக கொடுக்கப்படுறது இந்த பேரு, முகவரி, கான்டாக்ட் நம்பரு, இமெயில் ஐடி, இப்படி பேங்க் அக்கௌண்ட், இந்த மாதிரி எல்லாமே போர்ஜரியா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு அதிர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம பயிற்சி நிறுவனங்கள், இந்த பயிற்சி நிறுவனங்கள், அதாவது ஒரு இந்த ஸ்கீம் இருக்குல்ல, இந்த ஸ்கீம் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி நிறுவனம் தான் பண்ணும். அந்த பயிற்சி நிறுவனத்துக்கு ஒரு தகுதி இருக்கணும். அப்படி தகுதி இருக்க பட்சத்துல தான் அவங்க இந்த ஸ்கீம் எடுத்து நடத்த முடியும். அப்படி இருக்கும்போது அவங்களே தகுதி இல்லாதவரை தகுதி இருக்கிறதாகவும் அனுமதி கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. இதுலயும் இவங்க போர்ஜரி பண்ணியிருக்காங்க. சோ இந்த மாதிரி அடுக்கிட்டே போலாம். இந்த அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து, கான்டாக்ட் நம்பர்ல இருந்து, மெயில் ஐடில இருந்து, நிறுவனங்கள்ல இருந்து எல்லாமே இவங்க போர்ஜரி பண்ணியிருக்காங்க. சோ எந்த மாதிரி ஸ்கீம்ல இவங்க போர்ஜரி பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கீமுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத நம்ம விரிவா பார்ப்போம். அதாவது 2015 எனக்கு வேலை வாய்ப்பே இல்ல நாட்டுல, நாங்க படிச்சுட்டு நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம், ஏதாவது வேலை வாய்ப்பு பண்ணி கொடுங்க ஜி அப்படின்னு கேட்டபோது ஜி என்ன சொன்னாருன்னா, நான் கூட டீ ஆத்தி தான் இன்னைக்கு பிரதமரா வந்திருக்கேன், நீங்க டீ ஆத்துங்க, இல்ல பக்கோடா கடை போட்டு பொழைச்சுக்கோங்க, நல்ல வருமானம் அப்படின்னு சப்ஜெக்ட பிளெயினா முடிச்சிட்டாருல. ஆனா ஜிக்கு யாரும் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஜி நல்லா, என்ன ஜி ஆடு தானா சிக்கி இருக்கு, இதை பிரியாணி போடாம நீங்க இப்படி பொழைச்சுக்கோங்க, அப்படி பொழைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதி தீவிரமா யோசிச்சு ஒரு ஸ்கீம் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2015 பிரதம மந்திரி கௌஷல் விஷாக் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. ஷார்ட் ஃபார்ம்ல PMKVY அப்படின்னு. இதுல வேற ஸ்கீமோட பேர் கூட நம்ம வாயில் நுழையாது, அந்த அளவுக்கு தான் இவங்க ஸ்கீமுக்கு எல்லாம் பேர் வைப்பாங்க, ஏதோ இவங்க வீட்டு காசு போட்டு வைக்கிற மாதிரி. சோ அது தடிவாதம். இப்ப இந்த ஸ்கீம் கொண்டு வராங்கல்ல, சோ இந்த ஸ்கீம் இவங்க எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. இப்ப தொழில், அவங்களுக்கு ஒரு தொழில் தொடங்கலாம், சிறு தொழிலா இருக்குல்ல. சோ இந்த மாதிரியான தொழில் துறையில இவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்து, அதுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு, அதுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்து, அந்த சர்டிபிகேட் வாங்கினவங்களுக்கு மாசம் மாசம் உதவி தொகையா இவங்க 8,000 இருந்து 11,000 வரையும் அவங்களுடைய டைரக்ட் அக்கௌண்ட்டுக்கு இவங்க போட்டுடுறாங்க. சோ இதுக்கு யார் யாரெல்லாம் தகுதியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா, 15 வயதுல இருந்து 29 வயது உள்ள ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு என்னென்ன தகுதினா, இப்ப குவாலிஃபிகேஷன் வேணும்ல, இப்ப ஒரு டிகிரி போய் சேரணும்னா +2 முடிச்சிருக்கணும் இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த ட்ரைனிங் இதுல போய் சேரணும்னா நீங்க 10th ஃபெயில் ஆயிருக்கலாம், இல்ல காலேஜ் டிராப் அவுட்டா இருக்கலாம், இல்லைன்னா இப்ப இந்த +2 டிராப் அவுட், +2 முடிச்சவங்க அதுக்கு மேல காலேஜ் கண்டினியூ பண்ண முடியாதவங்க,
இப்போ இல்லத்தரசிகள் நிறைய பேர் இருக்காங்களே, சோ இவங்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து மோடி அரசு பிக்ஸ் பண்றாங்க. சோ இதுல வந்து பல தொழில்கள், அதாவது சிறு தொழில்கள், இப்ப பியூட்டி பார்லர் இருக்கு, கைத்தொழில் இருக்கு, எம்ப்ராய்டரி இருக்கு, தையல் தொழில் இருக்கு, இந்த மாதிரி நிறைய தொழில்கள் வந்து இதுல வந்து ட்ரைனிங் கொடுத்து பண்றாங்க. இப்ப இந்த பணம் போடுறாங்க தான் சொல்றாங்க பாத்தீங்களா, 11,000 ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும், அதாவது இந்த சர்டிபிகேட் வாங்கின ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் நாங்க வந்து இவ்வளவு அமௌண்ட் டைரக்டா அக்கௌண்ட்ல போடுறோம்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இப்ப இது வந்து 3 இதுவா பண்ணிருக்காங்க, அதாவது 3 கட்டமா இதை பிரிச்சு வந்து பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு அவங்க எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க ஒன்றிய அரசுனா, அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர ஜி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 14,450 கோடி வந்து இவங்க வந்து நிதியா ஒதுக்கி இருக்காங்க. சோ அப்படி நிதி ஒதுக்குறது மட்டும் இல்லாம இவங்க ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்றாங்க. எவ்வளவு டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1.32 கோடி பேருக்கு இந்த திறன் பயிற்சி கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்து இந்த மாதிரி நாங்க உதவித்தொகை கொடுப்போம் அப்படின்ற டார்கெட்டோட இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. சோ 3 கட்டமா நடக்குது. அது முதல் கட்டம் 2015 இருந்து 2016 முதல் கட்டமாகும், 2016 இருந்து 2020 வந்து 2வது கட்டமாகும், 2021 இருந்து 2022 3ஆம் கட்டமாகும். இதுல இந்த 2.0 3.0 இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் வந்து அதிகப்படியான ஃபோர்ஜரி நடந்திருக்கு. குறிப்பா அக்கௌண்ட் வச்சுதான் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 கட்டமா நாங்க ஃபோர்ஜரி பண்ணோம், அதாவது 3 கட்டமா இந்த பயிற்சியை வந்து இவங்க நடத்துனாங்க இல்லையா, இதுல கிட்டத்தட்ட 1.1 கோடி பேருக்கு வந்து நாங்க ட்ரைனிங்கும் கொடுத்து சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னு கதை விடுறாங்க. இந்த கதை விட்ட உடனே இந்த எஸ்ஐபி இருக்கு பாத்தீங்களா, இந்த எஸ்ஐபி வந்து ஸ்கில் இந்தியா போட்ட இதுல வந்து அந்த கேண்டிடேட்டோட எல்லா தரவுகளும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும். சோ அததான் வந்து இந்த சிஏஜி வந்து போய் ஆடிட் பண்றாங்க. அப்படி ஆடிட் பண்ணும் போதுதான் பல ஃபோர்ஜரிகள் வந்து நடந்திருக்கு. சோ அது மூலியமா பல பண பரிமாற்றங்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற உண்மையை அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது எது மூலியமா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ஐடென்டிஃபையர். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஐபில இப்ப நான் ஒரு கேண்டிடேட்னா என்னுடைய எல்லா டேட்டாவும், அதாவது என்னோட மெயில் ஐடி, என்னோட கான்டாக்ட் நம்பர், என்னோட பேங்க் அக்கௌண்ட், அந்த மாதிரி எல்லா தரவுகளும் அதுல இருக்கும். இப்படி கொடுக்கப்பட்ட எல்லா தரவுகளுமே பெரும்பாலும் மோசடியானது, அதாவது பொய்யானது, போலியானதா இருக்குது அப்படின்ற உண்மையை இந்த சிஏஜி ஆடிட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இப்போ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குன்னா நம்மளுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. ஆனா இதுல கொடுக்கப்பட்டிருக்க அக்கௌண்ட் எப்படி இருக்கு, நம்பர் எப்படி இருக்குன்னா 0ன்னு இருக்கு, நல்லன்னு இருக்கு, நோ அக்கௌண்ட் இருக்கு. இது மட்டும் இல்லாம 111222 அந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. ABCDEFGH அப்படின்ற நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அதாவது எவ்வளவு பேருடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல் வந்து இந்த மாதிரி மோசடியான பேங்க் அக்கௌண்ட் டீடைல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 95,90,801 பேர். இந்த 95 லட்சத்துல கிட்டத்தட்ட 90,66,264 பேருடைய பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது ஃப்ராடான அக்கௌண்ட் கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 1111 அப்படின்னு பேங்க் அக்கௌண்ட் நம்பரா இருக்கு, 1234 பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, 0ன்னு இருக்கு, ABCDEFன்னு இருக்கு. சோ இப்படியான பேங்க் அக்கௌண்ட்ல எந்த அக்கௌண்ட், அதாவது எந்த பேங்க்ல இது வரைக்கும் இந்தியாவில இருக்கு நான் பார்த்தது இல்ல. இவங்களை வந்து அந்த மாதிரியான அக்கௌண்ட் டீடைல காமிச்சு பணத்தை வந்து பரிமாற்றம் பண்ணிருக்காங்க. அதாவது 95 லட்சத்துல 90 லட்சம் அக்கௌண்ட் வந்து ஃப்ராடு. இதுல மீதி இருக்க அந்த 5 லட்சத்துல 52,000 பேர் இருக்காங்களே, 52,381 பேர் இருக்காங்களே, அவங்கள 122 அப்படின்ற அந்த குறிப்பிட்ட நம்பரு இந்த 52,000 பேருக்கும் வந்து ரிப்பீட்டடா வந்திருக்கு. 2 தடவை 3 தடவை அப்படின்னு ரிப்பீட்டடா இவ்வளவு பேருக்கும் வந்திருக்கு அப்படின்றத சிஏஜி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதே மாதிரி 4721556 அப்படின்ற அக்கௌண்ட் நம்பரும் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி அக்கௌண்ட்ல வந்து இவங்க அக்கௌண்ட் நம்பர் அப்படின்றதே வச்சு இவங்க வந்து ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க அப்படின்ற உண்மையை அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஃபோர்ஜரி வந்திருக்கு, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்ற மினிஸ்ட்ரியை பார்த்து கேட்கும் போது, மே 2023 மினிஸ்ட்ரி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல அக்கௌண்ட் டீடைல் அப்படின்றது மேண்டரியா இருந்தது. அதாவது எஸ்ஐபில ஒரு தனி நபருடைய அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி அப்படின்றது ரொம்ப கட்டாயமா தான் இருந்தது. ஆனா ஃபீல்டு லெவல்ல, கிரவுண்ட் லெவல்ல நாங்க வந்து இத பண்ணும்போது நாங்க பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம். சோ அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா,
ஆதாரோட லிங்க் செய்யப்பட்ட அக்கௌண்ட் நம்பருக்கு நாங்க பணத்தை வந்து நேரடியா அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். சோ அப்ப லிங்க் ஆதாரோட இருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு நாங்க கொடுத்ததுனால பேங்க் அக்கௌண்ட் டீடைல் கட்டாயம் இல்லை அப்படின்னு நாங்க பிற்பாடு மாத்திட்டோம் அப்படின்ற உண்மையை அவங்களே ஒத்துக்கிறாங்க. சோ பேங்க் அக்கௌண்ட் டீடைல் உண்மை இல்லை, அதாவது அத்தியாவசியம் இல்லை அப்படின்னு மாத்திடுறாங்க. சோ அவங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல் கலெக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறாங்க. சரி, நீங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல் கலெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்றீங்களா? சோ இந்த விளக்கத்தை கேட்ட சிஏஜி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபிடி, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர், அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்றதுதான் டிபிடி. இந்த டிபிடி மூலியமா இவங்க யாருக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு இவங்க 2023 தரவை எடுத்து இவங்க வந்து பார்க்கும்போது இன்னும் பெரிய அதிர்ச்சி வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் 24.53 லட்சம் சர்டிபிகேட்டட் கேண்டிடேட், அதாவது இந்த ட்ரைனிங் எடுத்து பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கினாங்க இல்லையா, இதுல வெறும் 24.53 லட்சம் பேருக்கு, அதாவது பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா 25.58% தான் இவங்க பணம் பரிமாற்றம் பண்றதுக்கான நடவடிக்கையே எடுத்திருக்காங்க. சரி, அப்படி நடவடிக்கை எடுத்த பட்சத்துல அந்த 24 லட்சம் நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே அவங்க பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா அதுதான் இல்ல. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுலயுமே அந்த 25 லட்சத்துலயுமே 17.69 லட்சம், பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா 18.43% வந்து சக்சஸ்ஃபுல்லா இவங்க வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. சோ 24 லட்சத்துக்கு நான் பண்றதுக்கு ட்ரை பண்ணி வெறும் 17 லட்சத்துக்கு தான் வந்து இவங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. ஆனா இது உண்மை. இப்ப இந்த மினிஸ்ட்ரி சைட்ல இருந்து அக்டோபர் 2024 ஒரு விளக்கம் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவுட் ஆஃப் 95.91 lakhs கேண்டிடேட் 61.14 lakhs பெய்ட் த்ரூ டிபிடி, அதாவது டிபிடி மூலியமா 95 லட்சம், அதாவது 95.91 லட்சம் கேண்டிடேட்டுக்கு 61.14 லட்சம் கேண்டிடேட்டுக்கு நாங்க டிபிடி மூலியமாக நாங்க வந்து காசை பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப மினிஸ்ட்ரி சைட்ல இருந்து சொல்றது தரவு ஒண்ணா இருக்கு, ஆனா களத்துல போய் ஆய்வு பண்ணி பார்த்த சிஏஜி ஆடிட் பண்ணி பார்த்ததுல இதுதான் அப்படின்ற விஷயம் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதுமான தகவல் இல்ல, அதனால கிட்டத்தட்ட 34 லட்சம் பேருக்கு வந்து இன்னும் நாங்க மினிஸ்ட்ரி சைட்ல இருந்து காசே போடல. அதாவது இப்ப நான் இருக்கேன்னா, நான் போய் அந்த ட்ரைனிங் எடுத்து பாஸ் ஆகி சர்டிபிகேட் வாங்கிட்டா எனக்கு கொடுக்கணும், அதாவது இந்த மாத உதவித்தொகை அப்படின்றது கொடுக்கணும்ன்றது ரூல்ஸ். இப்ப இவங்களே வந்து என்ன பண்ணிருக்காங்க, கட்டாயப்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட டேட்டா, இப்ப நான் போய் சேர்னா என்னோட டேட்டா அப்படின்றது மேண்டேட்ரி. இப்ப அப்படின்ற டேட்டான்றது மேண்டேட்ரின்னு இவங்க ரூல்ஸ் போட்டு வச்சும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கல, அதனால இந்த 34 லட்சம் பேருக்கு சர்டிபிகேட் வாங்கியும், அதாவது அந்த பயிற்சி முடிச்சியும் எங்களால பணம் போட முடியல, பணம் போடல அப்படின்ற உண்மையை வந்து சிஏஜி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்படி பணம் போடலையே, இதுக்கான டேட்டாவை நீங்க கொடுங்க அப்படின்னு மினிஸ்ட்ரியை வந்து சிஏஜி கேட்டதுக்கு அவங்க அதுக்கான தகவலை வெளியிடல, அதை பத்தி வாயே திறக்கல அப்படின்றதா இன்னொன்னு. சோ இது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல, அதாவது சிஏஜி ஆன்லைன் பெனிஃபிஷரி சர்வே அப்படின்ற விஷயம் பாத்துருக்காங்க. இந்த மேபி ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுல பயன்பெற்ற பயனாளிகளுடைய சர்வேவை எடுத்து பாக்குறாங்க. சோ அதுல இவங்க 36.51%. இப்ப ஆன்லைன்னா இமெயில் ஐடி முக்கியம், இமெயில் ஐடி இல்லாம இவங்க ஆன்லைன் பெனிஃபிஷரி ஆன்லைன் பயனாளிகளை இருக்க முடியாது இல்லையா. சோ அதனால இந்த மெயிலுக்குலாம், இந்த மெயில் ஐடிக்கெல்லாம் இவங்க வந்து மெயில் அனுப்புறாங்க. அப்படி மெயில் அனுப்பும் போது ஹை இமெயில் டெலிவரி ஃபெயில்டு ரேட் அப்படின்னு கிட்டத்தட்ட 1581 மெயில் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. இவங்க அணைச்சு அது வந்து ஃபெயில் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அது ஒரு போலியான டூப்ளிகேட் மெயில் ஐடி, டுபாகூர் மெயில் ஐடி அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்படி எல்லாமே பொய் தானா, எல்லா மெயில் ஐடியுமே பொய்யா? அதாவது சிவாஜி கேட்பார்ல சரோஜா தேவி அவங்களை பார்த்து, எல்லாமே நடிப்பா அப்படின்னு கேட்டோடனே அப்படி எல்லாமே நடிப்பு சொல்லிட முடியாது. ஒரு 171 கேண்டிடேட் கிட்ட இருந்து மெயில் ஐடியில ரிப்ளை வந்திருக்கு. அடடா பரவாயில்ல, 171 பேர் கிட்ட இருந்து ரிப்ளை பண்ணி வந்திருக்கே அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு உள்ளானா, அதான் இல்ல. அந்த 171 கேண்டிடேட்னு சொன்ன பாத்தீங்களா, அதுலயும் என்னன்னா ஒரே ஐடியில இருந்து ரிப்ளை வந்திருக்கு. இப்ப இந்த 171 பேருக்கு நான் வந்து மெயில் அனுப்பிச்சேன்னா அந்த 171 மெயில இருந்து தானே நம்மளுக்கு ரிப்ளை வரணும். ஆனா அந்த 171ல இருந்து 131 மெயில் வந்து ஒரே மெயில் ஐடியில இருந்து வந்திருக்கு. அந்த ஒரே மெயில் ஐடியும் எப்படி அப்படின்னா, இப்ப அந்த ட்ரைனிங் சென்டர் இருக்கும்ல, அந்த ட்ரைனிங் சென்டரோ இல்ல அந்த ட்ரைனிங் கொடுத்த பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து, இப்ப நான் ஒரு சென்டர்ல போய் ட்ரைனிங் எடுக்கிறேன்னா அவர் ஒரு மெயில் ஐடி வச்சிருப்பாரு, அந்த மெயில் ஐடியில இருந்து தான் அந்த 131 மெயிலும் ரிப்ளை வந்திருக்கு. அப்போ 171ல அவுட் ஆஃப் 171ல
131மே ஃபோர்ஜரி, ஒரு குறிப்பிட்ட மெயில் ஐடியில இருந்து ரிப்ளை வந்திருக்கு. சோ அப்ப அந்த மெயில் ஐடியும் வந்து கரெக்டானது இல்ல. சோ இந்த மெயில் ஐடியும் வந்து ஃபோர்ஜரி நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து ட்ரைனிங் சென்டர். அந்த ட்ரைனிங் சென்டர்ல என்னென்ன பொய் சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க நேரடியா போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. சோ இந்த பீகார், மகாராஷ்டிரா, அதுக்கப்புறமா வந்து உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த மாதிரி மாநிலங்கள்ல இந்த ட்ரைனிங் சென்டர் இவங்க ட்ரைனிங் எடுத்ததா சொல்லப்படுதுல, அந்த ட்ரைனிங் சென்டர்ல போய் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த ட்ரைனிங் சென்டர் எல்லாமே ஷட் டவுன், மூடப்பட்டிருக்கு அப்படின்ற அதிர்ச்சி. மூடப்பட்ட ட்ரைனிங் சென்டர்ல எப்படி நீங்க ட்ரைனிங் கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி வருது. இது மட்டும் இல்லாம இந்த நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த பிரதம மந்திரி கௌஷல் விஷாக் யோஜனா அப்படின்றத யார் வந்து எடுத்து நடத்துவாங்க, அதாவது செயல்படுத்துவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய திறன் மேம்பாட்டு நிறுவனர்கள் பிளஸ் பல பங்குதாரர்கள் இதுடன் இணைந்து செயல்படுவார்கள். சோ இந்த பார்ட்னர் இந்த சென்டர் கிட்ட இருந்து அந்த மெயில் ஐடி வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, இதுல சில தகுதிகள் வச்சிருக்காங்க. அதாவது இந்த தகுதிகள் இருந்தா மட்டும்தான் இவன் வந்து அந்த நிறுவனமா இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ அதுக்கான தகுதிகள் இல்லாத நிறுவனங்கள்ல தகுதி இருக்க நிறுவனமாக போலியாக பொய்யாக காமிச்சு அவங்களுக்கு அந்த அனுமதியை இவங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த அனுமதி எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த கட்டமா என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஃபோர்ஜரி. அதாவது கான்டாக்ட் நம்பர், இந்த எஸ்ஐபில ரொம்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து மேண்டேட்ரி ஃபில் பண்ணணும். இப்ப நான் இருக்கேன்னா என்னுடைய பர்சனல் இது வந்து ஃபில் பண்ணணும். என்னென்ன அப்படின்னா வேலிட் அக்கௌண்ட் நம்பர், வேலிட் மெயில் ஐடி, எலக்ட்ரானிக் ஐடென்டிஃபை, அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர். இதுல இந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, வேலிட் அக்கௌண்ட் நம்பர், இங்கதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப இது வந்து ரூல்ஸ் இல்லையா, அதாவது எதுக்காக இந்த ரூல்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னா அக்கௌண்ட் வேலிட் அக்கௌண்ட் மேண்டிட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஸ்கீம் இருக்குல்ல, அந்த ட்ரைனிங் பண்றாங்கல்ல, இந்த ட்ரைனிங் முடிச்சு சர்டிபிகேட் ஆன ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபாய் அப்படின்றது அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போடணும் அப்படின்றது மேண்டரி. அப்படி 500 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போடுறதுக்கு போது அவங்களுக்கு வேலிட் அக்கௌண்ட் நம்பர் வேணும். அப்படி வேலிட் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும்போது தான் ஐடியில போய் கவர்மெண்ட் வந்து என்ரோல் பண்ண முடியும். இந்த ஐடியில என்ரோல் பண்றதுக்காவது இவங்க வேலிட் அக்கௌண்ட் நம்பர் வச்சிருக்கணும் இல்லையா. அப்படி இருக்கும்போது இத்தனை போலி அக்கௌண்ட் நம்பர் வச்சு எப்படி இதை ஐடியில என்ரோல்மெண்ட் பண்ணாங்க, எப்படி இதை அனுமதிச்சாங்க, எஸ்ஐடியில எப்படி இதெல்லாம் வந்து எழுதப்பட்டுச்சு, குறிப்பிடப்பட்டுச்சு அப்படின்ற கேள்வியும் வருது. சோ முழுக்க முழுக்க எல்லாமே ஃபோர்ஜரியா வந்திருக்கு. அதாவது நபர் கேண்டிடேட்டும் ஃபோர்ஜரி, அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த நம்பர் அதாவது கான்டாக்ட் நம்பர் ஃபோர்ஜரி, இமெயில் ஐடி ஃபோர்ஜரி, அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஃபோர்ஜரி, போடப்பட்டதாக அதாவது இத்தனை அக்கௌண்ட்டுக்கு நாங்க வந்து காசு போட்டுட்டோம் சொன்னதும் ஃபோர்ஜரி, இந்த நிறுவனம் ஃபோர்ஜரி, இப்படி எல்லாமே ஃபோர்ஜரி. இதெல்லாம் எங்க ஃபோர்ஜரி, இந்த ஃபோர்ஜரி எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களான பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த மாதிரியான மாநிலங்கள்ல தான், மகாராஷ்டிரா, இந்த மாநிலங்கள் தான் இந்த ஃபோர்ஜரி நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லல. இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளரே வந்து சொல்றாரு. அவர் வந்து நேரடியா நாடாளுமன்றத்திலே போய் இந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிட்டார். இப்போ இதுக்கு இந்த மோடி அரசு என்ன பதில் சொல்ல போகுது கேட்டா, ஊரெல்லாம் போய் அமித்ஷா பேசுவார். எந்த மாநிலத்துக்கு எல்லாம் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்களோ அங்கெல்லாம் பேசுவார். இந்த மாநில கட்சி ஊழல் பண்ணுது, எங்க கட்சி வந்தாதான் ஆட்சிக்கு ஊழலற்ற ஆட்சி. இன்னொருத்தரும் சொல்லிட்டு இருக்காரு ஊழலற்ற ஆட்சின்னா அவரை பத்தி தனியா பேசுவோம். இவர் சொல்றாரு இல்ல, ஊழலற்ற ஆட்சி நாங்க கொடுப்போம், ஊழலற்ற ஆட்சி கொடுப்போம். அது எப்படி அவங்க ஊழலற்ற ஆட்சி கொடுப்பாங்கன்னா, யாருன்னா ஊழல் பண்றீங்கன்னா அவங்களை கொண்டு வந்து எங்க பாக்கெட்டுக்குள்ள போட்டு அவங்கள நாங்க வந்து தூய்மைப்படுத்தி கட்சிப்பா மடிச்சு உள்ள வச்சுப்போம். எங்க கட்சிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க ஊழலற்ற கட்சி, ஊழலற்ற நபர். இப்ப நீங்க வெளியே இருந்து பண்ணீங்கன்னா நீங்க ஊழல் நபர், ஊழல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி நாங்க ஜெயில போவோம். உங்க மேல இடி ரைடு, ஐடி ரைடு, நீங்க என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். சோ ஊழலுக்கு பேர் போன கட்சி பாஜக அப்படின்னு இது வரைக்கும் பல லிஸ்ட் இருந்தது பாத்தீங்களா, அதுல இதுவும் ஆட் ஆன் ஆகுது. இன்னும் ஒண்ணு அந்த பட்டியல ஏறுது அப்படின்னு ஏதாவது சொல்லணும். வேற ஒண்ணு சொல்றேன்னா எல்லாம் இவங்க இஷ்டமா தான் போகுது. ஒரு புதிய சட்டம் கொண்டு வரனாலும் அதுக்கு எதிர்கட்சியோடைய மக்களுடைய ஆதரவு இருக்கா இல்லையா அதை பத்தி இல்ல. இவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஆட்சி இவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதுல அதிகப்படியான ஊழல்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டாலும் நம்மள ஒரு பொருட்களாவே மறுத்தாம ஏதோ ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரிதான் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. ஜனநாயகம் எந்த அளவுக்கு உயிர்ப்போடு மோடி அவர்கள், அதாவது ஒன்றிய பாஜக அரசுடைய ஆட்சியில ஜனநாயகம்ன்றது உயிர்ப்போட இருக்கிறதா இல்லையா அப்படின்னே தெரியல. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு மோடி அவர்களுடைய அரசு என்ன பதில் சொல்லி சமாளிக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.